அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் ஜெபத்தை கேட்பதற்கும் அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில இந்த பரிசுத்த ஆராதனையிலே உங்களோட வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களோட வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் என்று நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, என்ன இந்த வாரத்தில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து இந்த வார்த்தைகளை கொடுக்க என்ன வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்ட போது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார் எபேசிய சபைக்கு, அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கும் அங்க இருக்கிற தகப்பனுக்கும் தாய்க்கும் சொல்லுகிறார், பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். எப்படியா? உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படிய வேண்டுமா? கர்த்தருக்கு நீங்க எப்படி கீழ்ப்படுகிறீர்களோ, நீங்க கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடக்கணும், அதே போலதான் உங்களை உண்டாக்கின உங்களை பெற்றெடுத்த தகப்பன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து அவர்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி எபேசியருக்கு எழுதும் போது பவுல் தெளிவாக எழுதுகிறார், இது நியாயம் என்று சொல்லி. அல்லேலூயா. தகப்பனின் தாயும் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியாயம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதுகிறார். 3 காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லி நான் தேவ செய்தி முடிக்க ஆசைப்படுகிறேன். 1, தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிய வேண்டும். 2வது, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். 3வது, பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. இப்போ நாம் இருக்கிற காலங்களிலே நாம் யாருக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோம்? தேவனுக்கு பயந்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? அல்லது உலகத்தின் ஆசைகளுக்கும் உலகத்தின் சிற்றுண்டுகளுக்கும் கீழ்ப்படிந்து உலகத்தின் மேலே உலகத்தின் மேன்மையை அனுபவிக்க வேண்டும் என்று உலகத்தின் அடிமைக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர்களோடு பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். இருதயங்களை திறந்து விடுங்க. கர்த்தர்களோடு இடைப்படுவாராக. அல்லேலூயா. ஏனென்றால் இப்ப இருக்கிற சூழ்நிலையில பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது மிக மிக கடினமாக இருக்கு. இல்லையா? யூடியூப்ல ரீல்ஸ் பிள்ளைகளை மாத்தணும்னா, பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கன்னா பெற்றோர் கீழ்ப்படுகிறா இல்லையா, அவங்க ரீல்ஸ் எல்லாமே மிகவும் மோசமா இருக்கு. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான சூழ்நிலை போய்ட்டு எப்படின்னு சொன்னா, அந்த வாலிப பிள்ளைய கடந்த வாரத்திலே முதல் வாரத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு வீடியோ போகும்போது ஸ்கூல் படிக்கிற பிள்ளை தான் 12+2 நினைக்கிறேன், 10th+2 படிக்கிற பிள்ளை நினைக்கிறேன், பீர் பாட்டில் வாங்கிட்டு குடிக்கிறாங்க, போதை பழக்கத்தில் அடிமையா இருக்கிறாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. அது மாத்திரமில்ல, ஸ்கூல் படிக்கும் போது டீச்சருக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது, வாத்தியாருக்கும் கீழ்ப்படுகிறது. ஏன்னா இப்ப அடித்தா பிள்ளைகள் அடிக்கிறாங்கன்னு சொன்னா உடனே கம்ப்ளைண்ட். நாங்க படிக்கிற காலத்துல எங்களால அடிச்சு புரிச்சு மேய்ஞ்சாங்க. அல்லேலூயா. எங்க வாத்தியாரு, நான் 4வது 5வது படிக்கும் போது எங்க எச்சம் இருந்தார், ஐயாசாமி வாத்தியார். 1993 நான் 5வது படிக்கும் போது, 4வது 5வது படிக்கும் போது ஐயாசாமி வாத்தியார் சொல்லிட்டு, நான் சிஎஸ்சி கிருஷ்ணகிரியில் தான் படித்தேன். அவர் ஒரு உரட்டை கட்ட ஒரு கம்பு வச்சிருப்பார். அந்த கம்பு எப்படி இருக்கும்னா, நம்ம நார்மலாக வச்சிருக்கிற இது மாதிரி நம்ம குச்சி மாதிரி இருக்காது. அது நல்லா உருண்டையா நல்ல நீளமா இந்த ஒரு அடிக்கு இருக்கு. அந்த ஒரு அடி அந்த குச்சி தான் அவருடைய கம்பு.
அடிக்கிற விதமே வித்தியாசமா இருக்கு. இப்படியெல்லாம் நாங்கள் அடி வாங்கணும்னா தப்பிச்சுக்கோன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாரு, எங்க கையை இப்படி திருப்பி இந்த முடி இருக்குல்ல, இந்த முடியில தான் எங்களை அடிப்பார். அல்லேலூயா. அப்படியெல்லாம் அடிச்சனால தான் நாங்க இப்ப ஒழுங்கா இருக்கு. அல்லேலூயா. ஆனா இப்ப இருக்கிற பசங்களை அடிச்சா உடனே கம்ப்ளைண்ட் தான். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, பிறம்பை கையாளாதவன் தன் மகனை வகைக்கிறான். அல்லேலூயா. பிறம்பு எடுத்தா தான் பையன் கீழ்ப்படிவன, அடிச்சதான் கீழ்ப்படிவன அடிச்சுதான் ஆகும். இங்க தேவன் சொல்லுகிற காரியம், கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஏனென்றால் தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் போது நம்ம பெற்றோருக்கும் கீழ்ப்படுகிற அந்த எண்ணம் நமக்குள்ளே கடந்து வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. 3 காரியங்கள். ஒன்று, தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிய வேண்டும். 2வது, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். 3வது, பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதாக. தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு தேவ மனிதன் யார் என்று சொன்னால், ஒரு ராஜா யார் என்று சொன்னால் யோசபாத் ராஜா. யோசபாத் ராஜா என்ன செய்தானா, தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு ராஜா. என்னவென்று சொன்னால், ராஜா போன இடமெல்லாம் தேசத்திலே ராஜா அற்புதம் செய்து கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். அவன் ராஜாவாக இருந்த சமயத்திலே தேவனுக்கு பயந்து அவன் நடந்த போது தனக்கு இருந்த படைபலத்தை அவன் நம்பாமல் தேவனுக்கு பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமனப்பட்டான். ஏனென்று சொன்னால் 3 ராஜ்யங்கள் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி வருகிறது. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். பாருங்க, ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாய் வரல, ஒரு தேசத்துக்கு விரோதமாய் வரல. யாருக்காக வந்தாங்களாம்? யோசபாத்துக்கு விரோதமாய் கூடி வந்தார்கள். கூடி வந்த சமயத்தில் இதை கேள்விப்பட்ட ராஜா மனுஷனுக்கு பயப்படல. அவன் மனுஷனுக்கு பயந்து காரியங்கள் நடக்கல. அவன் தேவனுக்கு பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமனப்பட்டான். ஏனென்றால் தனக்கு இருக்கிற அந்த படைபலத்தை வைத்து யோசபாத் ராஜா போயிருந்தார் என்று சொன்னால் அந்த 3 ராஜ்யங்களில் ஒன்றும் இல்லாமல் அவன் அதமாக்கி இருப்பான். ஏனென்றால் அந்நாட்களிலே அதிகமான படைபலத்தை வைத்திருந்த ராஜா யார் என்று சொன்னால் யோசபாத் ராஜா தான். 3 லட்சத்துக்கு மேலான படை வீரர்கள், அது மாத்திரமல்ல குதிரை என்று சொல்லி அநேக படைகள், கிட்டத்தட்ட 3,60,000 படை வீரர்களை கொண்ட ஒரு ராஜா. அந்த நாட்களிலே இவரை போல ஒரு ராஜாவும் இவ்வளவு படைபலத்தை வைத்ததில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் அவன் தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த ராஜா என்ன செய்தாராம்? தேசம் எங்கும் உபவாசத்தை கூறுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த மனுஷன் தான் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்துக்கிறான். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதன் தனக்கு ஒரு போராட்டம், தனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது சொன்னால் தேவனுடைய சமூகத்திலே பயந்து கடந்து வந்து, ஆண்டவரே எனக்கு இந்த போராட்டம் உண்டு, இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க என்று சொல்லி கேட்பதற்கு தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன். யோசபாத் ராஜா தன் ராஜா ஸ்தானத்தை விட்டு இறங்கி ரட்டுடுத்தி தேசம் எங்கு உபவாசத்தோடு தேவனை நோக்கி மன்றாடுகிறான். என்னவென்று சொன்னால், அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேடினார்கள். எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து வராங்க, தேவனுக்கு பயந்து வராங்க. தேவனுக்கு பயந்து வந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிறாங்க. அப்பொழுது யோசபாத் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அவர் விண்ணப்பம் பண்ணுற போது கர்த்தருடைய பதில் வருகிறது. என்னவென்று சொன்னால், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையது என்று சொல்லி. அல்லேலூயா. அவ்வளவு நேரம் பயந்து இருந்து தேவனுக்கு பயந்து உண்மையாக இருந்த ராஜா தன் நிலத்தோடு எழும்பிக்கிறான். என்னவென்று சொன்னால், யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என்று சொல்லி வாசிக்கலாம். அதனுடைய 15வது வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 14. ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது. அல்லேலூயா.
நீ அந்த கூட்டத்துக்கு ஏன் பயப்படுற? நீ எனக்கு பயந்து என்னோடு இருக்கிறீல்ல, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்றார் ஆண்டவர். அந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீ பயப்படாத, என்னிடத்தில் பயந்து என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னோட சமூகத்திலே வந்து நீ நின்றபடியால் இந்த யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையது என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை அந்த இடத்துல கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏனென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பி வந்தாலும் தேவன் முன்னின்று யுத்தம் செய்வார். அல்லேலூயா. தாவீது நாட்களிலே, தாவீது வாழ்ந்த நாட்களிலே கர்த்தரிடத்திலே கேட்கிறான், ஆண்டவரே இந்த யுத்தத்திற்கு போலாமா என்று சொல்லி. ஆண்டவர் சொல்றார், முசுக்கட்டை செடியுடைய இறைச்சலை நீ கேட்டேன், அந்த செடியினுடைய இறைச்சலை கேட்டு யுத்தத்துக்கு போ என்று சொல்லி கர்த்தர் யுத்தத்தை நடத்தினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு போராட்டம் வருகிறது என்று சொன்னால், நீ கர்த்தருக்கு பயந்து நீங்க இருப்பீங்கன்னு சொன்னால், இப்போ சொல்றேன், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. யோசபாத் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து இருந்தபோது எதிராக அந்த 3 ராஜ்யங்கள் என்ன நடந்ததா வாசிக்கலாம். அதனுடைய 20வது வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. எப்படியா? கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். நீங்க அந்த ஜனத்துக்கு நீ பயப்பட வேண்டாம். நீ என்னிடத்துல எனக்கு பயந்து நீ இருக்கிறபடியால், நீ என்னை நம்பி இருக்கிறபடியால் நீங்கள் நிலைப்படுவீர்கள். அப்போ அவருடைய தீர்க்கதரிசியும் நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொன்னதுக்கு அப்புறம் அவன் என்ன செய்கிறாராம்? தேவனை துதிக்கிற துதி வீரர்களை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினார். யுத்தம் செய்யும்படியாக கடந்து வந்த யுத்த வீரர்களுக்கு முன்பாக யோசபாத் ராஜா செய்த காரியம், துதிக்கும்படியான யூதாவை அங்கு முன்பாக நிறுத்தினார். பாருங்க, பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். பாடி தொடங்கின உடனே 3 ராஜ்யங்களும் அவர்களுக்கு விரோதமாகவே அவருடைய கைகளை கர்த்தர் மாறுதலாய் மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு இப்படி எல்லாம் மாற்ற முடியும்? இப்போ நமக்கு ஒரு விரோதமா எழுப்பி வராங்க, நமக்கு விரோதமா யாராவது ஒரு காரியம் செய்யறாங்க என்று சொன்னால், நம்ம போய் அமைதியா இருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவரே நீங்க பார்த்துக்கங்க, இது எனக்கு இந்த விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லை, ஆனாலும் என் பேரில் தவறுதலாக இந்த பலி சுமத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம் தேவனுடைய சமூகத்திலே பயந்து ஜெபித்து கடந்து போவோம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்காக இருக்கணும். அல்லேலூயா. நடந்த காரியம், யோசபாத் ராஜாவுக்கு தேவனுக்கு பயந்திருந்து யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம், எழுப்பி வந்த 3 ராஜ்யங்கள் அவர்களுக்குள்ளே கர்த்தர் கைகளை மாறுதலாய் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசி 23வது வசனம் வாசிக்கலாம். சரி, 22, 23. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கும் விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் விழுந்து பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி எனில், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்த்தபோது தாங்களும் தங்களை ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கைகலந்தார்கள். அல்லேலூயா. இப்படி 3 ராஜ்யங்கள் எழுப்பி வருது. 3 ராஜ்யங்கள் ஒன்று கூடி கைகூடி வந்து நிற்கிறாங்க யுத்தத்திற்கு. ஆனால் 2 ராஜ்யங்கள் ஒரு ராஜ்யத்தை முற்றிலும் அழித்து போட்ட போது, அந்த ராஜ்யம் அழிந்ததுக்கு அப்புறம் இந்த 2 கூட்டணியும் அழிய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அது ஒரு மனிதனாலும் தடை பண்ண முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படுகிற தேவ ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிறது. யாக்கோபு எகிப்துக்கு எகிப்தில இருந்தபோது அடிமைத்தனத்தின் பெருமூச்சை கர்த்தர் கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களே தம்மை ஆராதிக்கும்படியா அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசேயை அனுப்பினார். மோசே என்ன செய்தாரா? அந்த ஒரே பாயத்தில் நின்ற போது அக்கினி ஜோலையில கர்த்தர் பேசின போது அவன் பயந்து கர்த்தருக்கு முன்பாக நின்றான். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு முன்பாக பயந்து நிற்போம் என்று சொன்னால்
நம்ம விரோதமாய் எழுப்பி வருகிற எல்லா வித போராட்டங்களிலும் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2 ராஜாக்கள் புஸ்தகம் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது காரியம், கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா என்னவா, தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் பார்வைக்கு, அதாவது தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தான். என்ன செம்மையானது செய்தான் என்று சொன்னால், எசேக்கியா ராஜாவாக 25 வயதிலே ராஜாவாக பொறுப்பேற்றுக் கொண்டார். 29 வருஷம் அரசாண்டான். எசேக்கியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். அல்லேலூயா. என்ன அந்த வார்த்தை என்று சொன்னால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 10 கட்டளைகளை முதலாவது கட்டளை என்ன என்று, வேறு தேவர்கள் உமக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி. இந்த கட்டளை தான் எசேக்கியா ராஜா அறிந்திருக்கிறான். ஏன்னா தாவீது அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தன்னுடைய சந்ததிக்கு தெளிவாக எடுத்து கூறின ஒரு ராஜா. அல்லேலூயா. அதனாலதான் எசேக்கியா ராஜா தன்னுடைய தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம், தாவீது என்ன செய்தாரா, விக்கிரக தோப்புகள் மேடைகள் எல்லாம் வெட்டி அகற்றி தேவனுக்கு செம்மையானது செய்தான். அதே போல எசேக்கியா ராஜாவும் செய்கிறான். ஏனென்றால் தேவன் கொடுத்த 10 கட்டளைகளையும் அறிந்த ராஜா எசேக்கியா. அல்லேலூயா. என்ன செய்தான ராஜா? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அல்லேலூயா. ஏன் ராஜா எசேக்கியா இந்த காரியத்தை செய்தான் என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் மேடைகளை அகற்றினான், விக்கிரக தோப்புகளை. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்ன என்று, வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், வேற ஒரு விக்கிரகத்தியாகவும் நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் தெளிவாய் கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை மீறி அந்த தேசத்திலே, அந்த பட்டணத்தில் இருந்த மேடைகளை அகற்றினார். அது மாத்திரமல்ல, சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தையும் உடைத்து போட்டார். அல்லேலூயா. மோசே கொள்ளிவாய் சர்பம் ஜனங்களை எல்லாம் பச்சித்து போட்ட போது ஆண்டவர் வெண்கல சர்பத்தை உண்டாக்க சொன்னார். அந்த வெண்கல சர்பத்தை உண்டாக்கி நிறுத்தின, அதை பார்த்தவங்க எல்லாம் பிழைத்துக் கொண்டாங்க. அந்த வெண்கல சர்பத்தையும் எசேக்கியா ராஜா உடைத்தான் என்று சொன்னால், அவன் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவனாக இருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் கொடுத்த கட்டளை அதுதான். முதலாவது கட்டளை, என்னை என்று வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், என்னை அன்றி வேறொரு யாதொரு விக்கிரகத்தியாகவும் சொருபத்தியாகவும் நீ நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் தெளிவாய் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளை தான் எசேக்கியா ராஜா என்ன செய்தானா, அந்த கட்டளை தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் தேவன் செம்மையானதை, தேவனுக்கு பிரியமானதை ராஜாவாக எசேக்கியா செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அவரை விட்டு வேறு தேவன் வணங்கக்கூடாது என்று சொல்லி, இதுதான் முதலாவது கட்டளை. இந்த கட்டளை எசேக்கியா தெளிவா புரிந்திருந்தான். இது செய்யாம நான் மாறி செய்தேன் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக என்னை அழிப்பார் என்று சொல்லி எசேக்கியா நல்லாவே தெரியும். அதனால கர்த்தரின் பார்வைக்கு தெளிவான செம்மையான காரியத்தை செய்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில நடந்தது. அவன் ஜீவன் போகிற சமயத்துல கர்த்தர் அவனுக்கு மீண்டும் ஜீவனை தந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எசேக்கியா ராஜா அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்த போது, தன் மரணத்தின் தருவாயிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவனுக்கு மீண்டும் ஜீவனை தந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மூன்றாவது, பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்த தேவாதி தேவன் நம்மோடு உண்டு. அல்லேலூயா. பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏன் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி சொல்றோம் என்று சொன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். தேவன் கொடுத்த 10 கட்டளைகளில மேன்மையான கட்டளை என்னவென்று சொன்னார். வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்து
நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. நீ நீடித்த நாட்களாய் நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க நீடித்த நாட்களாய் நீங்கள் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இது தேவன் கொடுத்த கட்டளை. அல்லேலூயா. இந்த கட்டளை தான் நிறைய பேர் விட்டுருவாங்க. விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர்களிடத்துல சேர்த்துக்கணும். பெற்றோர்களை பார்க்க முடியாது, அதனால கொண்டு போய் முதியோர்களிடத்துல சேர்த்து விடுவார். இல்லையா? அப்படி அல்ல. தேவன் என்ன சொல்றார், ஒரு தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும். நான் நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், நான் நீடித்த நாட்களாய் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும். நம்முடைய நாட்கள் நீடித்திருப்பதற்கு தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். இந்த கனத்தை ஒருவர் நேர்த்தியாய் செய்து முடித்து நமக்காக ரத்தம் செய்திருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 48வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 48வது வசனம். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, அவனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ தகப்பனும் நான் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். சரி, லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 48வது வசனம். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தாயும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார். அல்லேலூயா. இயேசுவை காணவில்லை என்று அவருடைய பெற்றோர் பயந்து எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். ஏனென்று சொன்னால், 12 வயதான போது இயேசு கிறிஸ்துவுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எருசலேமுடைய ஆலயத்துக்கு கடந்து வருகிறார்கள். கடந்து வந்த சமயத்திலே அவர் திரும்பி போகும்போது அவர் இயேசு கிறிஸ்து அங்கேயே இருந்து விட்டார். சிறு பிள்ளையா இருந்த அவர் எருசலேமில் இருந்து விட்டார். எருசலேமில் இருந்த அவர் என்ன செய்தாராம்? 46வது வசனம். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். இயேசுவை காணவில்லை, இங்கிருந்து போயிட்டாங்க. போய் அங்கே காணவில்லை என்று சொல்லி மீண்டும் 3 நாள் பிரயாணப்பட்டு பெற்றோரும் தாய் தகப்பனும் கடந்து வராங்க இயேசுவை தேடி. இயேசுவை தேடி வந்தபோது அவர் என்ன செய்யறாராம்? தேவாலயத்திலே அமர்ந்து போதகர் நடுவில் அமர்ந்து அவர்களிடத்தில் வினாவிக் கொண்டிருக்கிறார். இல்லையா? அவர் பேசுகிற வார்த்தையை கேட்டு அவர்கள் வினாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு ஆலயத்தின் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்களை வினாவும் கண்டபோது தான் கேட்கிறான். அவரை கேட்டபோது, நாங்க விசாரத்தோடு தேடலுமே, ஏன் எங்களிடத்து சொல்லல என்று சொல்லி கேட்டபோது அதற்கு அவர் சொல்ற பதில் என்னவென்று சொன்னால், அப்பொழுது தான் அவரை கண்டு அவர்கள் கேட்ட அவர்களுக்கு இயேசு சொன்ன பதில் என்னவென்று சொன்னால் 49வது வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய பிறப்பை குறித்து மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நன்றாகவே தெரிந்தும் அவருடைய அந்த மகனுடைய அந்த பாசம், என முதல் குழந்தை இல்லையா, அது முதல் பேரான அந்த குமாரனை அவர் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று தெரிந்தும் அவர்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு அவர்களை உரிமையோடு கேட்கும்படியாக செய்தது. ஏன் எங்களிடத்தில் சொல்ல வேண்டும் சொல்லி அதுக்கு அவர் சொல்றாரு, என் பிதாவுக்கு அடுத்தவானவர்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லும்போது அந்த வார்த்தை அவர்களுக்கு புரியவில்லை. நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், அதுக்கப்புறம் அவர்களோடு கூட போன இயேசு கிறிஸ்து 51வது வசனம் வாசிக்கும் போது, பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவருடைய தாயார் இந்த சங்கதியை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்தார். அல்லேலூயா. என்ன நடக்குது? எருசலேமிலிருந்து ஆண்டவரை அழைத்துக் கொண்டு போன அவருடைய பெற்றோர்கள் பின்பு அவர்களோடு கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து
தன்னுடைய நாட்கள் வர வரைக்கும் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 30 வயது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகப்பனுக்கும் தாயாகிய மரியாளுக்கும் தகப்பனாகிய யோசேப்புக்கும் அவனுடைய சகோதரர் இருக்கிறாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் பார்த்து 30 வயது வரை அவர் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு கீழே வீட்டில் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இந்நாட்களிலே பெற்றோருக்கு கீழ்ப்படிவது மிக மிக கடினம். ஆனால் அந்நாட்களிலே நம்மை ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு நல்ல மகனாகவும் தேவனாகவும் குமாரனாகவும் கர்த்தர் வாழ்ந்து ரத்தம் சிந்தி பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. அவர் வரும்போதே அவர் சொல்றாரு, தகப்பனுக்கும் தாயும் கனம் பண்ணுவாயாக. அதுதான் பிரதான கட்டளை. உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணாமல் நீ எங்க போனாலும் உனக்கு கனம் கிடைக்காது. உன் தகப்பனும் தாயும் உன்னை சந்தோஷமாய் ஆசீர்வதித்தால் மாத்திரமே நீ ஆசீர்வாதமாக இருக்கும். கானாவூர் கல்யாணத்தில் இருந்தபோது திராட்சரசம் குறவப்பட்டது. குறவப்பட்ட உடனே அவன் மரியாள் வந்து சொல்றான், அவங்களுக்கு திராட்சரசம் இல்லைன்னு சொல்லி. அவர் சொல்றாரு, உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்றாரு, தன்னுடைய தாயாகிய மரியாளுடைய வார்த்தையை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கற்சாடிகளை வெறும் தண்ணீரை நிரப்பச்சு. அல்லேலூயா. மரியாள் சொல்லிட்டு போயாச்சு. போனதுக்கு அப்புறம் அவருடைய வார்த்தையை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் முதலாவது அற்புதத்தை செய்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். திராட்சரசம் குறைவட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு, திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னதுக்கு அப்புறம் அந்த தாயாருடைய வார்த்தை நல்லா கவனித்து கேளுங்க. அவர் சொன்ன வார்த்தை, அவருடைய தாயார் வேலைக்காரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று. ஏன்னா தெரியும் 30 வயது வரை தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்த தன்னுடைய மகன் இந்த வார்த்தையும் செய்வாருங்கிற அந்த விசுவாசம் நம்பிக்கை இந்த மரியாளுக்கு இருந்தபோது சொல்றார், வேலைக்காரர் பார்த்து அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க. அதே போல ஆண்டவர் தன்னுடைய தாயுடைய வார்த்தையை அந்த இடத்துல கனம் பண்ணினார். அல்லேலூயா. அதாங்க கீழ்ப்படிது. கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் அது கீழ்ப்படிந்து கர்த்தருக்குள் கீழ்ப்படிவது போல பெற்றோருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். இது நியாயம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 2-3 வசனங்கள் வாசிக்கும் போது, உனக்கு நன்மை உண்டாகி இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். எப்படி உனக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னாலும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னாலும், உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கட்டளை. கற்பனை அல்ல, கட்டளை. கற்பனை வேறு, கட்டளை. இல்லையா? தேவன் கொடுத்த கட்டளை, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. இதுதான் கொடுத்திருக்கிற 10 கட்டளைகளே முக்கிய கட்டளை. அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது, கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து நடக்கும் போது, கர்த்தர் நம்மை குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள். இதுவரைக்கும் நான் கீழ்ப்படியல என்று சொல்லி நீ யாராவது இருப்பீங்க என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன் 30 வயது வரை தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களோடு கூட இருந்தார். அவர் செய்த அவன் தகப்பன தச்சன் வேலை, அவன் தகப்பன் தச்சு வேலை செய்யறது. அந்த தச்சு வேலையை செய்து 30 வயது வரைக்கும் வேலை செய்து தன் குடும்பத்துக்கு கீழ்ப்படிந்து இருந்த இயேசுவை போல நம்மளும் தம்முடைய பெற்றோருக்கு கனத்தை கொடுத்து கீழ்ப்படிந்திருப்போம். கர்த்தர் உங்களையும் அடியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். கண்களை மூடி தேவ சமூகத்தில் தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். இதுவே தேவனுடைய சித்தம். கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது தேவனுக்கு பயப்பட வேண்டும், 2வது அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், 3வது கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தை மூலியமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராதனையில எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
அப்பா இதுவரைக்கும் தங்களை பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் யாராவது நடந்திருப்பாங்க என்று சொன்னால் ஆண்டவரே இன்றிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுக்க தன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணி அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அப்பா உண்மை போல ஆண்டவரே எங்களை நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அதை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் என்று நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் அன்னைக்கும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கொண்டிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.